வைகுண்ட ஏகாதசி. சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேசம் விஸ்வாகாரம் ககனசதுர்சம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம். ஸ்பார்க்கிள் மைண்ட் சேனலுக்கு அன்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். மார்கழி மாதம் இறைவனுக்கு உகந்த மாதம். மாதங்களில் நான் மார்கழி என்பது கீதாச்சாரியானின் அமுதமொழி. மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசி வருவதினால் வைணவர்களுக்கும் ஆருத்ரா வருவதினால் சிவனுக்கும் உகந்த மாதம். இப்பதிவினில் நாம் வைகுண்ட ஏகாதசி பற்றி காண்போம். இவ்வருடம் டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி ஆகும். இறைவனை சரணடையும் பக்தர்களுக்கு வைகுண்ட பதவி கொடுப்பதற்காக வைகுண்டத்தின் கதவுகள் திறக்கும் நாளாகும். மார்கழி மாதத்தில் வளர்பிறை 11ஆம் நாள் வைகுண்ட ஏகாதசி விரதம் கொண்டாடப்படுகிறது. பகல் 10 ராப்பத்து என 20 நாள் திருவிழாவாகவும் பகல் 10 முடியும் 10ஆம் நாள் வைகுண்ட ஏகாதசி என கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளின் முன்னிரவில் உறங்காது இருந்து திருமாலின் புகழ் பாடி கோவில் செல்வர். விடிகாலையில் பெருமாள் கோவில்களில் வடக்கு திசையில் என்றும் பெரும்பாலும் மூடப்பட்டிருக்கும் வாயில் கதவுகள் இன்று மட்டுமே திறக்கப்படும். இதனையே சொர்க்கவாசல் என்று அழைப்பர். இந்துக்கள் ஒவ்வொரு ஏகாதசி நாளிலும் உண்ணா நோன்பிருந்து இறைவனை வழிபடுவதினால் தங்களின் பாவச் செயல்கள் மன்னிக்கப்பட்டு சங்கடங்கள் தீரும் என நம்புகின்றனர். விஷ்ணு புராணம் என்ற நூலில் அனைத்து ஏகாதசி நாட்களிலும் உண்ணா நோன்பிருந்து பெறும் பயனை வைகுண்ட ஏகாதசி அன்று இருக்கும் ஒரு நாள் விரதத்தினால் பெறலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. வைகுண்ட ஏகாதசி எப்படி பிறந்தது? ஏகாதசி என்பவர் யார்? அவரின் புராண கதை மற்றும் சொர்க்கவாசல் ஏன் திறக்கப்படுகிறது என்பதனையும் நாம் இவ்வலைப்பதிவில் காண்போம். மனிதர்களின் ஓர் ஆண்டு தேவர்களுக்கு ஒரு நாள் ஆகும். அதன்படி மார்கழி மாதம் தேவர்களுக்கு விடியற்காலை நேரம் ஆகும். இது மகாவிஷ்ணு அரித்துயிரிலிருந்து விழித்தெழும் மாதம். எனவேதான் இம்மாதத்தில் வரும் ஏகாதசி மிகச் சிறப்பு வாய்ந்ததாகும். மார்கழி மாதம் விடியற்காலையில் எழுந்து திருப்பாவை பாடி பெருமாளை பின் தொடர்பவர்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் என்கின்றன புராணங்கள். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவது கேட்டிலையோ என்று ஆண்டாள் திருமாலை பாவையின் நோன்பினை நல்லபடியாக நிறைவு செய்வதற்கு உன்னுடைய அருளினை தருவாயாக என்று வேண்டுகிறாள். வைகுண்ட ஏகாதசி பண்டிகை ஒரு அசுரனை வதம் செய்த நாளாகும். கிருதயுகத்தில் முரண் என்ற ஒரு அசுரன் இருந்தான். அவன் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மிகுந்த தொல்லைகள் கொடுத்து வந்தான். இதனால் துன்பமடைந்த தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர். அவர்களை திருமாலிடம் அனுப்பி வைத்தார் சிவன். தேவர்களும் திருமாலை சரணடைந்து தங்களை அரக்கனிடம் இருந்து காக்க வேண்டினர். நம் ஆபத் பாந்தவன் அல்லவா எம்பெருமான். பக்தர்கள் நினைத்த மாத்திரத்தில் வரும் பார்த்தசாரதி என்றோ எம்பெருமான். உடனே தேவர்களை காக்க பெருமாளும் அசுரனை வதம் செய்ய புறப்பட்டார். முரணின் படைக்கலங்களை எல்லாம் அழித்த பகவான் அசுரன் திருந்துவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கலாம் என திருவுளம் கொண்டார்.
பெருமாள் என்ன பண்ணினார் தெரியுமா உங்களுக்கு? அசுரனுக்கு பயந்தது போல் நடித்து சிம்ஹாவதே என்னும் குகையில் போய் உறங்கிவிட்டார். பெருமாள் பகவானை தேடிக்கொண்டு அந்த குகைக்கு வந்த முரண் பகவான் உறங்குவதாக எண்ணி அவரை கொல்ல வாளை ஓங்கினான். அப்போது மகாவிஷ்ணுவின் திருமேனியிலிருந்து ஓர் அழகான பெண் தோன்றினாள். ஆயுதங்களுடன் காட்சியளித்த அந்த பெண் முரனை போருக்கு அழைத்தாள். பெண்ணென்று அலட்சியமாக நினைத்த முரண், பெண்ணே, உன்னைக்குள்ள ஒரு அம்பே போதும் என்று அம்பை எடுக்க முனைந்தபோது அந்த பெண் ஹூம் என்று ஒரு ஒலி எழுப்பினாள். அவ்வளவில் முரண் பிடி சாம்பலாகி போனான். அதே நேரத்தில் ஏதும் அறியாதவர் போல் கண்விழித்த எம்பெருமான் தன் திருமேனியிலிருந்து வெளிப்பட்ட சக்தியை பாராட்டியதுடன் அவளுக்கு ஏகாதசி என்ற பெயரையும் சூட்டி, ஏகாதசியே, நீ பிறந்த இந்நாளில் விரதமிருந்து என்னை வழிபடுபவர்களுக்கு சகல செல்வங்களையும் அருள்வதுடன் முடிவில் வைகுந்த பதவியையும் அருள்வேன் என்று அருளினார். மார்கழி மாத தேய்பிரையில் தோன்றிய ஏகாதசி உற்பத்தி ஏகாதசி ஆகும். மார்கழி மாதம் வளர்பிறையில் வரும் ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி ஆகும். அதுவே மோட்ச ஏகாதசி ஆகும். மற்றும் ஒரு புராண கதையினையும் காண்போம். படைப்பு கடவுளான பிரம்மாவின் படைப்பு காலம் முடிந்து ஊழிக்காலம் தொடங்கியதும் மகாவிஷ்ணுவின் தொப்புள் கொடியில் இருந்த தாமரையில் பிரம்மன் அடங்கினான். பிரம்மனின் அடுத்த பகல் தொடங்கியதும் தாமரை இலை தண்ணீரை பிரம்மன் மேல் தெளித்தார் இறைவன். அதில் சில துளிகள் பிரம்மனின் காதுகளில் சென்றன. விழித்த பிரம்மன் முதல் வேளையாக பிராணவாயுவை தூண்டினார். அப்போது அவரின் காதுகளில் இருந்து காது அசுஸ்தத்துடன் அந்த நீர் வெளியே வர ஒன்று மிருதுவானதாகவும் மற்றொன்று கடினமானதாகவும் மது கைடபர் என்ற அரக்கர்களாக உருவெடுத்தனர். அப்போது பிரம்மனிடம் இருந்து ஒளிவடிவில் இருந்த வேதங்களை அந்த இரட்டையர்கள் திருடிச் சென்றனர். ஹயக்ரீவராக அவதரித்த பெருமாள் அந்த வேதங்களை திரும்பவும் பிரம்மனிடமே கொண்டு வந்து கொடுத்தார். பின்னர் உலகில் உள்ள உயிர்களை துன்புறுத்த துவங்கினர் அசுரர்கள். தேவர்கள், முனிவர்கள் என அனைத்து உயிரினங்களும் விஷ்ணுவிடம் முறையிட அவர்களை அடக்க இறைவன் புறப்பட்டார். அந்த போரில் தோற்ற மது கைடபர்கள் விஷ்ணுவை சரணடைந்தனர். உங்களின் சக்தியால் உருவான எங்களுக்கு நீங்கள்தான் கருணை காட்ட வேண்டும். நாங்கள் உங்கள் அருகிலேயே இருக்கும் வழியினை காட்டுங்கள் என கேட்டுக்கொண்டனர். பெருமாளும் அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே அருளினார். மேலும் எங்களைப் போல பலரும் இந்த பாக்கியத்தினை பெற வேண்டும் என திருமாலிடம் கேட்டுக்கொண்டனர். அதோடு வைகுண்ட ஏகாதசி திருநாளில் திருவரங்க வாசல் வழியாக அர்ச்சாவதாரத்தில் தாங்கள் வெளியே வரும்போது தரிசிப்பவர்களுக்கும் அவர்கள் செய்த பாவத்தினை எண்ணி வருந்தி திருந்தியவர்களுக்கும் முக்தி அளிக்க வேண்டும் என அசுர சகோதரர்கள் கேட்டுக்கொண்டனர். இதுவே வைகுண்ட வாசல் உருவான கதையாகும். அதோடு மதுகைடபர் ஆகியோரை அடக்கியதனால் மதுசூதனன் என்ற பெயரும் பெருமாளுக்கு வந்தது. கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா, கோவிந்தா ஹரி கோவிந்தா ஸ்ரீனிவாசா கோவிந்தா, பக்தவத்சலா கோவிந்தா, பாகவத பிரிய கோவிந்தா, கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா, கஸ்தூரி திலகா கோவிந்தா, கனக பீதாம்பரா கோவிந்தா, கருடவாகனா கோவிந்தா, கானலோலா கோவிந்தா, கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா,
கோவிந்தா ஹரி கோவிந்தா பக்தவசலா கோவிந்தா. மீண்டும் தொடருவோம் சொர்க்கவாசல் பற்றிய காணொளியுடன்.